எடுத்துட்டு வந்து 2 சீப்பை வெட்டி தர கொண்டுட்டு பா. நல்ல வேளை வந்ததுக்கு ஒரு வறுமுடி கிடைச்சிட்டு. போறதே போற பழத்தை வெட்டி வந்துட்டு போ. புஷ்பக்கா ஓடுத ஓட்டத்தை பார்த்தா இன்னைக்கு பஞ்சு கிழவி தலை நம்ம புஷ்பக்க கையில தான். செத்த பஞ்சு கிழவி இன்னையோட. காப்பாத்துங்க யாராவது. புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. கடவுளே லாரி வந்துறாம. சங்கி, நான் நம்பர் சொன்னோம்ல, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஓகே, நான் என்னோட மைண்ட்ல சேவ் பண்ணிக்கிட்டேன். வீட்டுக்கு போய் என்னோட போன்ல சேவ் பண்ணிக்கிறேன் உன்னோட நம்பரை. வரவழியே படிக்கும் போதுதான் நல்ல ஞாபக சக்தின்னு பார்த்தா இப்பவும் நல்ல ஞாபக சக்தியா இருக்கிய. சரி, குடத்தை கொடுத்துட்டு போ. தண்ணி வந்த உடனே உனக்கு தண்ணி பிடிச்சிட்டு அப்புறமா கால் பண்றேன். இப்படி சொல்லுதியோ? அது வந்து சரிதான். சரி, வீட்டுல வேற கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன ஒர்க் பண்ற? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமா சங்கி, என்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இப்போ ஹோம்ல தான் வேலை. வீடு தூக்க துடைக்க பாத்திரம் பண்டத்தெல்லாம் கழுவி கமத்த, வேற என்ன துணி துவைக்க, பாத்ரூம் கூட கழுவிட, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இதுதான் ராஜேஷ் ஸ்டைல் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ராஜேஷ், நான் சொல்லு சங்கி. என்ன ராஜேஷ் யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாதி வேலை முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்கு. அதான் என்ன வேலை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ ஒர்க் முடியும்? சாயந்தரம் 6:30 ஆகுமா? சங்கி, இந்த நேரம் அந்த நேரம்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. எந்த நேரம்னாலும் ஒர்க் இருந்தா செஞ்சுட்டே தான் இருக்கணும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் புதுவிதமாலாம் இருக்குது. ராஜேஷ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சங்கி, சொல்லு. என்ன கேள்வி இது? நீ சொல்லதுக்கு நான் காத்து இருக்கேன். ராஜேஷ், இதே மாதிரி ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் இருந்துச்சுன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கும் நீ சொன்னேன்னா அவரும் இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிருவாரலாம். எனக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். சொல்றேன் சங்கி, இத மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுதேன்னா கொஞ்ச நேரம் இங்க நின்னா அவ்வளவுதான். நம்ம வாயால எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவோம். இது சரிப்படாது. நம்ம கதை கந்தல் ஆயிரும். எஸ்கேப் ஆயிரு ராஜேஷ். சங்கி, போயிட்டு வரேன். கால் பண்ணு, குடத்துல நிறைச்சு வச்சுட்டு. ஓகே ஓகே. உங்க வீட்டுக்காரருக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஏதோ வாங்கி கொடுக்கன்னு சொல்லிருக்காருல, அதே மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒன்னு வாங்கி கொடுக்க சொல்லுங்கக்கா வேலை. கவலைப்படாத நிசா, கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுக்காரருக்கும் இதே மாதிரி வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாங்கி தர சொல்றேன் ராஜேஷ்ட சொல்லி. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா இப்படி வாயை பிளந்துட்டு இருக்க? வாய்க்குள்ள ஈ கொசு பல்லி பாச்சா எதுவும் பெயராம வாயை மூடு. ஏடி, என்ன கேட்ட? மறுபடியும் கேளு. வயசாக வயசாக உனக்கு காது அவிஞ்சு போச்சாமா, கேட்க மாட்டேங்கோ. சரிம்மா, இன்னொருக்க சொல்லுதே, நல்ல கவனமா காது கொடுத்து கேளுன்னா. அம்மா, நீ வச்சிருக்கல 25 பொன் நகை, அது எனக்கே கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நல்லா புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சு எப்பமா தரப்போற சொல்லுமா. எம்மா, இங்க கொண்டு வந்திருக்கியா இல்ல நகைய ஊர்ல வச்சுட்டு வந்திருக்கியா? ஏடிஎம் மக்கா ஊர்ல தான் இருக்கு. உனக்கு இப்ப தர மாட்டேன். தர வேண்டிய காலம்னு ஒண்ணு வரும், அப்ப நான் தருவேன். சரியா? அது தமக்கியாக்கே எப்ப வரும் அந்த காலம்? யாமிட்டி போலம்புத தருவேன். எம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னை ஏமாத்திர மாட்டியா? உன்னை ஏமாட்டி நான் ஏமாத்த போறேன். எல்லாம் உனக்கு தான், கவலைப்படாத. எம்மா, காப்பி குடிமா. ஆறு இறந்து போயிருக்குமே, சுட வச்சு கொண்டுட்டா 2வது. வேண்டாம் டி, அப்படியே குடிச்சிருந்தேன். சரி, நல்லாதான் இருக்கும். அம்மா, மத்தியானம் உனக்கு என்ன செய்ய சொல்லட்டும்? ஏடி, உங்க அன்னிக்காரிக்கு சோறு பொங்க தெரியாத, நம்ம செய்து கொடுத்தா நல்ல மூக்கு முட்டை உட்காந்து தும்பா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதமா. இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்ன கண்டாலே அப்படி நடுநடுங்கி பயப்படுதல்ல. அப்படியேடி ஒரு குஸ்பி இட்டி அவிச்சு போட்டா பாருமா. எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்து. என் வீட்டுக்காரருக்கு பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்ல, அதனாலதான் டப்புன்னு உடஞ்சு வீட்டு ஒண்ணு. நீ ஒண்ணு பயத்துல வாய பழக்காதம்மா. அந்த அளவுக்கு மோசமா இல்ல, ஓரளவுக்கு செய்யதான் செய்தான். புள்ள பாவம், நல்ல சோறு கிடைக்காம ஒரு மாதிரி வத்தி போயிட்டான். இப்ப அதுக்கு என்ன செய்ய போறேன்? ஏடி, நான் ஏதாவது பிரியாணி அவனுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போடலாம்னு நினைக்கேன். அவளை கழுதியாக்கதே நீதான். பேசாம வந்த இடத்துல தின்னமா தூங்குனமா உருண்டமா பிறண்டமான்னு இரி. அதை விட்டுட்டு சோத்த உங்க போறேன், கறியை வைக்க போறேன் அலையாத. அப்போ நான் ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லியேடி. ஆமாம்மா, நம்ம என்ன அடுத்த ஆள் வீட்டுக்கா வந்திருக்கோம்? அண்ணன் வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். நம்ம தின்னு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். சத்தியமா நம்ம வடிவேலு அண்ணன் கூட சொல்லியிருக்காரு, கடைசி வரைக்கும் வேலை வெட்டியே நம்ம செய்யக்கூடாது, இருந்தே தின்னே தீக்கணும். சரியா? இது நல்ல ஐடியாவா இருக்கட்டி. சூப்பரா இருக்கு. இப்படியே இருந்துட வேண்டியதான். எம்மா, சில்லு நல்ல லேசா மழை அடிச்சிட்டு சாரல் அடிச்சிட்டு கிடக்கலாம். அளவோல இருக்கு, ஜம்முன் இருக்கு. நீ இந்த வெளியில இந்த கட்டில படுத்து ரெஸ்ட் எடு. நான் உள்ள கட்டில போய் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கேன். சரியா? மத்தியானம் சோத்துக்கு எந்திப்போம். சரிடி. சரி. எடி மர்மோன எங்க? ஏம்மா, எங்க ஊர்ல இருக்கும்போது இப்படிதான். இந்த மனுஷனுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுனா நேரம் போல வச்சுக்கியா போர் அடிச்சுனா அப்படியே தெருவா அங்கேயும் சுத்தி வருவாரு. நம்ம ஹோம் டூர் பாத்ரூம் டூர் மாதிரி தெரு டூர் போயிட்டு வருவாரு.
காசா பணமா தெரு டூர் போறதுக்கு அதான் போயிட்டு வரணும் நானும் ஜாலியா அனுப்பி வச்சிருவேன் ஒன்ன பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. என் மகளுக்கு என்ன அறிவோ அறிவு உங்களுக்கு இதெல்லாம் தேவையாத்தே? காலம் போன காலத்துல பேசாம ஒரு இடத்துல இருக்குதுக்கு இல்லாம பஞ்சு கிழவிக்கு ஐடியா கொடுக்கேன், அதை கொடுக்கேன், இதை கொடுக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில குடும்பத்துல கலவரத்தை உண்டு பண்ணி விட்டேல. உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், செவத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன், தலையை குனிஞ்சு கிடக்கியா? என்ன மர்மோல நொன்ன மர்மோல பண்ணதெல்லாம் பண்ணி விட்டு திருட்டு முழிய பாருங்களாம், அதுல ஒண்ணும் குறையில. மர்மோல நான் உனக்கு யானுக்குன்னு பண்ணல. சரி மாமியாரி மேல மர்மோ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பாப்புமே நினைச்சு சின்ன விளையாட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சோம். அது இவ்வளவு வேலையில போய் முடியும்னு யாரு கண்டா? ஊர்ல இருக்க அவ்வளவு சிறையும் இழுத்து வைக்கிது. நம்ம புஷ்பா கண்ணால சரியா போச்சு. வேற யாரா இருந்து இதுக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க 2 பேரையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருப்பாவோ. மர்மோல போலீஸ் கிளீஸ்னு பயமுறுத்தாத. எனக்கு சின்ன வயசுல இருந்து காக்கி சட்டையை கண்டாலே கடும் பயம் பாத்துக்கா. எனக்கு தெரியாதப்பா, இனி யாராவது என்கிட்ட உன் மாமியாரி அதை சொன்னா இதை சொன்னா அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லட்டு நேரே நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். சரி விடு, இனிமே தப்பு நடக்காது. மர்மோல இனி அந்த பஞ்சு கிழவி கிட்ட டூ. இனி அவங்கள பேசவும் மாட்டேன், அவளை பார்க்கவும் மாட்டேன். இதுல ஒன்னும் குறையில்ல. மர்மோல நீ சொன்ன மாதிரிதான் இனி நடப்பேன் சரியா? எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் உட்கார்ந்துருப்பேன். பாப்போம் இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். பாரா பஞ்சு கிழவி இந்த தெருல வந்தா அந்த தெருல ஓடிடுவேன், அந்த தெருல வந்தா இந்த தெருவுக்கு ஓடிடுவேன். நீ பார்க்க தானே போற. கிழவி எப்படியெல்லாம் நம்ம காதுல பூ வைக்கி நம்மள ஏமாந்த சோனகிரின்னு நினைச்சிட்டு இருக்கு. பாப்போம். மர்மோல எங்க போற? மழை பெஞ்சு கிணத்து முழுக்க தண்ணி கிடக்கு, தலகுப்புற சாட போறேன் வரையலா. இனி பஞ்சு கிழவி பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. வந்துட்டா மூதேவி, நம்ம உசுர வாங்க வந்துட்டு. என்னது என்ன பார்த்தா மூதேவிங்க? ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அழகு ஸ்ரீதேவி. இப்படிதான் 3 ஸ்ரீதேவின்னு சொல்லதுக்கு பதிலா ஒரு தடவை மூதேவின்ட்டு எடு கைய. ஆங்கா வந்ததுல இருந்து இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்னுட்டு இருக்க. ஆமா என்ன பார்த்தா குரங்கு மாதிரி தெரியும், லூசு மாதிரி தெரியும், பைத்தியக்காரி மாதிரி தெரியும், கிறுக்கு மாதிரி தெரியும். என்னைக்கு இல்லாம இன்னைக்குதான் நீ உண்மையா பேசியிருக்க. நல்ல தாயி பேசாம இருக்கா, சத்தம் போடாத. என் மருமோ புறசல நின்னுட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க வந்தேன்னு அவ்வளவுதான் என்னையும் சேர்த்து விரட்டி விட்டுருவா தெருவுக்கு. ஓ மருமுவா இனிமேதான் உன்ன விரட்டுவா. ஆனா என் மருமுவா என்ன பெரிய வெட்டுக்கத்தி எடுத்துட்டு விரட்டி விரட்டி வெளுத்து வெளுத்து வாங்குதா. என்னக்கா சொல்லுத? என் மருமகாரி ஓடி வரத பார்த்தா அவ்வளவுதான் என் தலை என்னைக்கு வாழக்க மாதிரி சீவிடுவா. ஏக்கா இப்ப என்னக்கா செய்ய? ஒன்னாலதான் இவ்வளவு சீரழிவு எனக்கு. என் போகல தின்னுட்டு என் போகல சுத்திட்டு திரிஞ்சேன். என் வீட்டு நடை ஏற முடியாத அளவுக்கு பண்ணிட்டேல. ஏக்கா பயப்படாதக்கா, மெதுவா உங்க வீட்டுல போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவோமா? ஒன்னா கட்டி ஏத்தே இன்னைக்கு இவ்வளவு 2 பேருக்கும் சோத்து வேற போடணுமே. சவத்த நாங்க 2 பேரும் எங்க அம்மா வீட்ல போய் தின்னுட்டு ஓடி வந்துடலாம். காலையில நம்ம மாமா ஃபில்டர் காஃபி நல்ல குண்டா நிறைய போட்டு வச்சிருந்தாரு, ஊத்தி கொடுத்து சமாளிச்சாச்சு. சோத்தை எப்படியே பொங்கி போடலாம், குக்கர்ல வச்சா 3 விசில். குழம்பு கூட்டு வைக்கிறதுனா நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. எங்க அண்ணிட்ட போய் கொஞ்சோண்டு குழம்பு கேட்கலாமா? வேண்டம்மா, பிஞ்ச வாரியிலாலே பிய பிய அடிப்பா எங்க அண்ணி. பேசாம அந்த தர்பூசணி தலையனுக்கே போன் போடுவோம். எங்க நட்டு கலந்தாலிதார்னு தெரியலையே, பாட்டு பிடிச்சிட்டு இருக்கு எடுக்க மாட்டேங்காரு. உனக்காக வாழ நினைக்கிறேன். செல்லக்குட்டி அமுலு பாப்பா சொல்லுங்கடா சொல்லுங்க. யோ இந்த நொல்ல குட்டிக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. போனை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? வானு பாக்கெட்ல இருந்து எடுக்கண்டமாடா, அதுக்குள்ளேயே பேச முடியும். சொல்லுமா சொல்லு, என்ன விஷயம்? 2 உருட்டுக்கிட்ட நம்ம வீட்ல கிடக்குவல்ல, அதுகளுக்கு மத்தியானம் சோறு போடணும்ல. என்னம்மா சொல்லுத? உருட்டுக்கட்டையா? அதுக்கு சோறு போடணுமா? ஏ மனுஷா, அதுக்குள்ள உமருக்கு மண்டை கலந்துட்டா. உங்க தொங்கச்சிக்காரியும் உங்க அம்மாக்காரியும் வந்திருக்காள்ல, அவளுக்கு சாப்பாடு போடணுமா? சாப்பாடு சோறு சோறு. என்னம்மா என் தங்கச்சி எங்க அம்மையும் ஒரு மாதிரி பேசுத. என்ன வேணாலும் பேசி, அவ 2 பேரும் அப்படி பேசாத. உருட்டுக்கட்டங்க தொங்கச்சிங்க பாரு, அவ 2 பேருக்கும் சாப்பாடு தானே. உனக்கு தான் செய்ய வராதுன்னு எனக்கு தெரியும்ல, அதுக்காண்டி நான் ஏற்பாடு பண்ணாம இருப்பேனா? எல்லாம் பண்ணியாச்சு. எங்க மாமான்னா மாமாதான், அதானே கேட்டேன். ஏங்க நீங்க வந்து பிரியாணி கிரியாணி எதுவும் செய்து தர போறீங்களோ? எங்க அம்மையும் முன்னையும் என் தங்கச்சி முன்னாடியும் பிரியாணி செஞ்சேன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான். என்ன நொறுக்கு நொறுக்கிட்டு வா எங்க தங்கச்சிக்காரி. பொண்டாட்டிக்காரி சோறு பொங்க மாட்டாளா வைக்க மாட்டாளான்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு. அது நல்ல சூப்பர் ஐடியா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரியாணி கடை திறந்திருக்கான். என் தங்கச்சிக்கு 2 பார்சல் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். மூச்சு கட்டாம அவோக்கல இருப்பா. குறிப்பா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. ஃப்ரெண்டு கடையில போய் ஆளுக்கு 2 பிரியாணி பார்சல் வாங்கிக்கிட்டு அப்படியே புறவசலோடி வந்துருதேன். ஒரு பெரிய குண்டாவை காலி பண்ணி வைக்கி, அதுல அப்படியே போடுதோம். நீ செஞ்சன்னு சொல்லி பேர வாங்குத நீ. அம்முக டும்முக அமால் டுமால், அம்முக டும்முக அமால் டுமால்.
என் மருமக வாரா உன்கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தா அவ்வளவுதான் என்னையும் வெளியே தள்ளி கதை அடைச்சிருவா. நல்லா இருப்பக்கா உன் வீட்டை பார்த்து பேருன்னு எங்கேயாவது போவா. எனக்கு என்ன பையன் உன் மருமக வரட்டும். ஐயோ இந்த கிளவி வேற யாருக்காரும் தெரியாம உசுர வாங்குதே. இது என்ன செய்யன்னு தெரியலையே. அக்கா நான் ஒண்ணு சொல்லுவேன் கேப்பியா? சொல்லி தொலை, அதையும் கேட்டு தொலைக்கேன். அக்கா இப்போதைக்கு யார் ரூம்ல போய் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோக்கா. என்னது வா ரூம்ல போய் ஒளியணுமா? அக்கா நீ யார் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டதா நீனும் தப்பிப்ப நானும் தப்பிப்பேன். உன் மருமகாரி வேற பெரிய ஆர்வலோட வாரன்ன. உனக்கு தலை வேணுமா வேண்டாமா? அக்கா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கு தலை வேண்டாம் போல தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி அப்ப நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். கச்சிக்கிறான் என் மருமக வரக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. பாரு எனக்கு இப்பவே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு காப்பின்னு வந்து ஆகணும். அத பத்தில நீ கவலைப்படாத. எல்லா நேரத்துக்கு நேரம் நான் திங்கும் போது குடிக்கும் போது உனக்கு கொண்டு தந்துருவேனா. போ ஓடிப்பா. அம்மா இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கம்மா. கிளவி என்ன போட்டு ஒரு 5 நிமிஷத்துல என்ன பாடுபடுத்தி போட்டா. அங்க ராசாத்தி உன்னை கொஞ்ச நேரம் பாக்கலன்னா என் கண்ணு 2 பூத்து போச்சு பாத்துக்கா. உங்க கண்ணுல பூத்தது மல்லிகை பூவா இல்ல ரோசா பூவா? அர்மோல அது சும்மா ஒரு பியாச்சிக்கு சொல்லுது. என் கண்ணு 2 அவளை தேடிட்டே இருந்தா அதனால அப்படி சொன்னேன். என்ன நாத்து ஒரு மாதிரி நாளுக்கு நாள் அழகு கூட்டிட்டே போகுது போல இருக்கு. நீ எல்லாம் உங்க புண்ணியத்துலதான். அது சரிதான். நான் அப்பப்ப ஆட்டுக்கால் சூப்பு சிக்கன் சூப்புன்னு வச்சு வைக்கேன். நீ நல்லா குடிச்சிட்டு நல்ல தெம்பா நல்ல புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்க. அண்ணி நான் சும்மா இருந்தாலும் நீங்க வச்ச ஆட்டுக்கால் சூப்பு இங்க இருந்து நாத்து வா 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 அண்ணி வச்ச ஆட்டுக்கால் சூப்பு இங்க இருக்கு வா வான்னு கூப்பிடுது. அடியே கூப்பிடும் டி கூப்பிடும். ஏதோ பஞ்சு கிளவி சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன மர்மல பேசுத பாப்பா? பஞ்சு கிளவியா? ஆமதே பாப்பா பஞ்சு கிளவிதான். மர்மல அந்த கிளவிக்கு மூஞ்ச பார்த்தாலே 3 வேளை சோறு கிடைக்காது. அவ எங்க மர்மல இந்த தெச பக்கம் வருவா. அவ கூட தான் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல. நீ சொல்லத நான் எப்போ தட்டுனேன். அப்படியா? ஆமா மர்மல ஆமா. என்ன நாத்து உன் மூஞ்சிக்கு பின்னால ஒரு பெரிய ஒளிவட்டம் பிரகாசமா தெரியுது. ஆமா என் புள்ள என்ன அளவால இருக்காம்மா. என்ன வந்தாளுக்கு சோறு உண்டா இல்ல பசியும் பட்டினி தானா? என்ன குழம்பு கூட்டுல வாங்க வருவிய? குழம்பு கூட்டு வாங்குறதுக்கு சட்டியே காணல. அதெல்லாம் உங்க வீட்டு குழம்பு கூட்டலாம் வேண்டாம் அண்ணி. நான் எங்க வீட்லயே சமையல் பண்ணிருந்தேன். அடடா என் பிள்ளையா இது. அம்மா என்ன பொறுப்பு பருப்பெல்லாம் வந்துட்டம்மா. கடவுளே என்னடா இது உலக அதிசயத்துல 8வது அதிசயமா இருக்கும் போல இருக்க. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி. எங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேளுங்களா. மர்மல கேளு மர்மல வா வாயால. அது எத்தனை நாளுக்கு முன்னாடி வச்ச குழம்பு கூட்டுல அங்கிருந்து தூக்கிட்டு போய் அவ்வளோத்தையும் சுட வச்சு வச்சிருக்கியோ? அப்படிலாம் பண்ணுவனா அண்ணி? அதெல்லாம் என்னைக்கே தீத்து விட்டேன். அதெல்லாம் பார்த்தே சட்டியை கழுவி கமத்திருப்பியா அன்னைக்கு. அண்ணி கேளுங்க அண்ணி. கேட்காம தாய உடப்பட்ட போல இருக்கா. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்? நாட்டுக்கோழி பிரியாணியும் தயிர் உள்ளியும் பிறகு சால்னாவும். இது இவ செஞ்ச மாதிரி இல்லையே. எல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண மாதிரிலாம் சொல்லுதா. பிரியாணி சால்னா தயிர் உள்ளின்னு. ஏக்கா இல்ல என் தம்பி சோனமுத்தா வந்துட்டியா? வா வா வா. தப்பு எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா நல்லா இருக்கேன். என்ன எங்க அக்கா பத்த முத்தே எப்படி இருக்க? என் மர்மோல ஹாய் மாம்ஸ். உங்களை பார்த்தோனே வாயடைச்சு போய் நின்னுட்டேன். எதுக்கு வாயடைச்சு போய் நின்னாரு எனக்கு தெரியுமா? அதான் 1 கிலோ பணம் இருக்கு கையில என்னவோ பொட்டியில இருக்கு. உண்டங்க தாய் மாம்ஸ் கை வலிக்க போகுது. இல்ல ஏத்தங்கோல விலைக்கே வாங்கிட்டு வர. நல்ல விலைக்கு வாங்கினேன் போ. நம்ம தோட்டத்தில் உள்ளது அப்படியே வாழை மரத்துல கிடந்து தன் பழமா பழுத்துது. அந்த அளவுதான் உனக்கு பிடிக்குமே தான் கொண்டு வந்தேன். அருமோல இத அந்த கொக்கி இருக்கு பத்தியா அதுல தொங்க விடு. அப்பதான் போற வரப்போ அப்படியே ஒண்ணு பறிச்சு பறிச்சு தின்னுட்டு இருக்கலாம். இப்படிதான் மர்மோல எங்க வீட்டுல சின்ன வயசுல எங்க தோட்டத்துல இருந்து பழக்கொலை விளைஞ்சோன்ன வெட்டி வெட்டி எங்க அப்பா ஒவ்வொரு கொக்கிலையும் கொறுத்து போடுவாரு. நாங்க போற வரும்போதெல்லாம் ஒன்னொன்னா பறிச்சு பறிச்சு தின்னுகிட்டே இருப்போம். எங்களுக்கு இதான் பண்ண. அதெல்லாம் அந்த கால இனத்தை அதெல்லாம் கிடைக்குமா? இப்ப ஒரு பழத்தை வாங்கி ஒன்னா மண்ணா பிச்சு தான் போடணும் வாயில. அண்ணி நானும் கிளம்புதேன். எங்க மாமியாரும் எங்க நாத்தனாரும் காத்துரு போவோம். நான் போனதான் பிரியாணியை சுட சுட வச்சு கொடுக்க முடியும். வச்சு கொடுக்கணுமா வாங்கி கொடுக்கணுமா? அண்ணி வச்சு கொடுக்கணும் அண்ணி. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. சரி போயிட்டு வரேன். அடியே தில்லலங்கடி போகும்போது அப்படியே நைஸா போட்டி ஆட்டையை போட்டு போலான்னு பாக்கியா ஒட்டிட்டீங்க. சாரி அண்ணி மறந்துட்டேன். மறக்கும் டி மறக்கும். மறதிக்கு ஒரு நாளத்தை மறந்து கொடுக்க எல்லாம் நினைவுக்கு வந்துரும். டைம் மாம்ஸ் போயிட்டு பிறகு வரேன். என்ன எங்க வீட்டுக்கு வாங்க. எய்தாப்ல தான் இருக்கு எங்க வீடு. சரி மக்களே கொஞ்சம் கழிச்சோன்ன வாரேன். என்ன மர்மல என் மோவள பத்தியா
நைஸா அப்படி கண்ணுல மண்ணு தூவிட்டு பொட்டி வச்சுட்டு ஓடிடலான்னு பார்த்தா நல்ல வேலை புடுங்கிட்டேன். அம்மா கொலை பசியில இருக்கேன். சோத்த பொங்கன மாதிரியும் தெரியல, கறிய வச்ச மாதிரியும் தெரியல. ஓ மருமகாரி எந்தால ஒளிஞ்சு போனான்னு தெரியல. ஆமாட்டி நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவள ஆள அட்ரஸே இல்ல, செய்து தரேன் அப்படி இப்படின்னு கதை விட்டா அவ்வளவு ரீலுமா ரீலு. இந்த லட்சணத்துல அண்ணன் என்ன சொன்னா, என் பொண்டாட்டி அதை அவிச்சிருவா, இதை பொரிச்சிருவா, இதை தோலை உரிச்சிருவா, இதை தொங்க விட்டுருவான்னா. ஒரு மண்ணாங்கட்டியும் காணல. வயிறு பஸ்ல 2 பழத்தை திங்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள அந்த பழத்தை திங்காதட்டி, பழத்தை தின்னா வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை இதையும் திங்க முடியாது, உங்க அன்னிக்காரி எல்லாம் செய்து எடுத்து கொண்டு வருவா அப்படின்னா. என்னத்தை கொண்டு வந்தா? அவளையே அட்ரஸ் இல்ல. அவ அம்மகாரி வீட்டுல நல்ல தின்னுபிட்டு இங்க மாற வருவா பாரு, யாப்பா விட்டுட்டு. அப்படிதான் போல இருக்குடி. நம்ம இன்னைக்கு கொலை பட்டினி போல இருக்கு, செத்தம் போல இருக்க. உன்னை நம்பி நான் வந்தானே இங்க. பேசாம எங்க வீட்டுல கிடந்திருந்தா கூட எதையாவது ஒண்ணு வச்சு எடுத்து தின்றுப்பேன். உன்னை நம்பி நான் வந்தேன், என்ன நம்பி நீ வந்தங்க கதையா இருக்கு. சீர்குடல் பெருங்குடல தின்னுட்டு இருக்கு. 2 உருட்டை கட்டைகளும் திங்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்குவா. அடே வாரண்டி வாரேன். வந்துட்டியா? எங்க போன? நல்ல தின்னுபிட்டு யாப்பா ஓடுறதுக்கு இங்க வந்திருக்கியோ? என்ன நீ ஒரு மாதிரி பேசுதியே? நீ எப்படி பேசணும்? நான் வயிறு பசியோட காத்து கிடக்கேன். உன் ஆள் அட்ரஸே இல்ல. சோற பொங்க போறான்னா, பிரியாணியை வைக்க போறான்னா எங்க அண்ணன் ஒண்ணுத்தையும் காணல. அண்ணி கொலை பசியில உங்களுக்கு பைத்தியம் ஈட்டி பிடிக்கலையே? அடியே என்ன பேசுத? அப்பா நினைச்சுக்கிடாதீங்க அண்ணி, உங்களுக்காண்டி தான். நோ ஆயில் நோ பாயில் பிரியாணி. என்னது சொல்லுத? நோ ஆயில் நோ பாயில் பிரியாணி. ஆமா அண்ணி, உங்களுக்காண்டி நயன்தாரா ஸ்பெஷல் நோ ஆயில் நோ பாயில் பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு கொண்டு வரட்டுமா? அம்மா என்னம்மா சொல்லுதா? இப்போ பிரியாணிங்க, நயன்தாரா ஸ்பெஷல் பிரியாணிங்க. ஆமாட்டி உண்மையதான் இருக்கும். என் மாமன் சொன்னா பத்தியா, ஏதோ ஸ்பெஷலெல்லாம் பிரியாணி பண்ணுவான்னு. ஒருவேளை அப்படியே தான் இருக்கும் டி. எம்மா எம்மா என்னால நம்ப முடியலையம்மா. டி அவளை கொண்டு வர சொல்லு, திம்போ நல்ல. சரி அந்த நோ ஆயில் நோ பாயில் பிரியாணியை கொண்டுட்டு வா. அண்ணி உங்களுக்காக அது நல்ல நாட்டுக்கோழி எல்லாம் போட்டு ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், அப்படியே ஒரு ஸ்பெஷலா என் கை பக்குவத்துல செஞ்சிருக்கேன். அதை தின்னுபிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எம்மா பில்ட பாரு ரொம்ப கொடுக்காலம்மா. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன அண்ணி சொல்லுங்க, உங்க சொல்லுக்கு தானே காத்திருக்கேன். அம்மா அடுக்கள பக்கம் ஒன்னு ஆளை காணலையே, எப்படி பிரியாணி ரெடியாச்சு? அண்ணி என்ன நீங்க புரிஞ்சுக்கிடவே இல்லையே. அத நான் சொன்னம்ல, நோ ஆயில் நோ பாயில். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே அடுக்கலைக்கு போகாமலே ரெடி ஆயிரும். அமுக டுமுக அமால் டுமால். உங்களுக்கும் இந்த நாத்தோட ஸ்பெஷல் நோ ஆயில் நோ பாயில் பிரியாணியை பார்க்கணுமா? அதுக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா. சொந்தங்களே, என் மொபைலை பாத்தீங்களா? நல்ல பிரியாணி போட போறாளாம். என்ன ஸ்பெஷல் பிரியாணியோ? அந்த பிரியாணி தின்னுவிட்டு அவன் மாமியாலும் அவன் நாத்தனாகாரி என்ன ஆக போறாளோ தெரியல. சொந்தங்களே, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஞாயிற்று சொந்தங்களே, அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம்.